கடந்த தேர்தலை கவனிச்சு பாருங்க. பாஜக போட்டியிடுற தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிட்டது இல்லை. உங்களுக்கு என்ன நாம் தமிழர் போட்டியிடுதுன்னு பாஜக எதிர்க்க புரிஞ்சுக்கலாம். நிறையா எதிர்கட்சிங்கிறது எதுக்குங்க? ஆளும் கட்சியை வந்து கடிவாளம் போட்டு நிறுத்துறதுக்கு தான். அப்படி எதிர்கட்சி பேசவே கூடாது, எதிர்கட்சி செயல்படவே கூடாது. அந்த பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை பாருங்க. யாரும் போராட்டத்துக்கு வந்தா கூட உடனே வந்து என்னை கைது பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக ஆட்சிங்க, இடைத்தேர்தல் நடக்குது. அதிமுக என்ன சொல்லுது? அந்த தேர்தல் நியாயமா நடக்காதுங்க, அதனால நாங்க போட்டி இல்லை. இந்த இடைத்தேர்தல் மாதிரி சப்ஜெக்ட்ல ஆளும் கட்சி எதுவும் அதான் ஜெயிக்கின்ற ஒரு மைண்ட் செட் ஏன் நீங்க மாற்ற முடியலன்னு கேட்குறேன். வந்தா என்னங்க சொல்ல போறாங்க? நீங்கள் கண்டுபிடி குற்றவாளியை கண்டுபிடி, திமுக ஒளிகன்னு நாள் கத்திட்டு போக போறாங்க. அவங்க கத்துனதுனால நீங்க ஒளிஞ்சா போக போறீங்க. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் விஸ்வநாத் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் கவனிச்சு வந்திருப்பீங்க. குறிப்பாக இப்போ பேசு பொருளாக சர்ச்சையாக ஈரோடு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பு, தேமுதிக புறக்கணிப்பு, பாஜக புறக்கணிப்புன்னு புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. இந்த சூழல் வந்து எப்படி அமையும் எதிர்காலத்தில் ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் நல்லா கடந்த தேர்தலை கவனிச்சு பாருங்க. பாஜக போட்டியிடுற தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிட்டது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. போன தேர்தல் திமுகவோட பாஜக கூட்டி நான் அப்படி சொல்லலை. நான் அது போன தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக கமல்ஹாசன் தான் நிறுத்தி வச்சாங்களே தவிர திமுக போட்டியிடல. அதே போல பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்களா கடந்த காலத்தில் எடுத்து பாருங்க. அங்கே திமுக நேரடியாக போட்டியிடல. இன்னைக்கு திமுக மட்டும்தான் போட்டியிடுது. அடுத்து நாம் தமிழர் போட்டியிடும் போது பாஜக வித்ட்ரா பண்ணுது. புரிஞ்சுங்களா? நீங்க பாஜகவுக்கு என்ன இறங்கி போராட வேண்டியதானே? கிழக்குல உங்களுக்கு என்ன? நாம் தமிழர் போட்டியிடுதுன்னு பாஜக வித்ட்ரா பண்ணி புரிஞ்சுக்கலாம். கடந்த தேர்தலில் வந்து நாம் தமிழருக்கு எதிராக நிக்கலையா அவங்க? நாம் தமிழர் தனிச்சு நின்று தான் 36 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க. நாம் தமிழர் அவங்களோட கொள்கை நாங்கள் எல்லா தேர்தலும் நிற்போம் நாங்கள். அதில் அது அங்கே மாற்றம் இல்லைன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் அதிமுக என்னோட கேள்விங்க இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அதிமுக அதே போல் தாவேக்கா வந்து இப்போ தானே வந்தார். ஏன் போய் நிற்க வேண்டியது தானே? அவருக்கு வந்து இல்ல அவங்க கட்சியோட கட்டமைப்பை உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தலையும் நிற்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தாண்டி தான் வந்தாங்க அவங்க. இடைத்தேர்தலுக்கு இல்லைங்க, நேராக 26 தேர்தலுக்கு தான் போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் அதிமுக புறக்கணிப்பும் வந்து தவறுன்னு சொல்கிறேன். நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நான் எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னா என்ன? மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கட்சி. தேர்தல் எதுக்கு? மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா பிரதிநிதியாக போய் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ குரல் கொடுக்க வேண்டிய வேலை. தேர்தலையே புறக்கணிக்கிறீங்கன்னா அப்போ எதுக்கு நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னு சொல்கிறேன். கேட்குறேன் நான். இது பொறுப்பற்ற தன்மைன்னு சொல்கிறது. நீங்களை வந்து அங்கே அராஜகம் நடக்குன்னா அதிமுக அராஜகம் நடக்குது. அதிமுக ஏன் சொல்லுது தேர்தல் நியாயமாக நடக்காது, அதனால வந்து நாங்கள் போகிறதில்ல. அதே போல் அதிமுக ஆட்சியில் திமுக சொல்லுது இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது அப்படின்னு போறோம்னா அப்போ நியாயமற்ற தேர்தலுக்காக நீங்க வந்து ரெண்டு பேருமே நீங்க சமரசமாகறீங்கல்ல. யார் யாரு? அதிமுகவும் திமுகவும். திமுக ஆட்சியில திமுக ஆட்சிங்க இடைத்தேர்தல் நடக்குது. அதிமுக என்ன சொல்லுது? அந்த தேர்தல் நியாயமா நடக்காதுங்க, அதனால நாங்க போட்டி இல்லை. இதே அதிமுக ஆட்சி இருந்ததுன்னா திமுக என்ன சொல்லுவோம்? இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அங்க வந்து நியாயமா தேர்தல் நடக்காதுங்க. அப்போ ரெண்டு திராவிட கட்சிகளுடைய இந்த திராவிட கட்சி வழக்கமாவே இந்த இடைத்தேர்தல் மாதிரி சப்ஜெக்ட்ல ஆளும் கட்சி ஏதோ அதான் ஜெயிக்கின்ற ஒரு மைண்ட் செட். ஏன் நீங்க மாத்த முடியலன்னு கேட்கிறேன். ரெண்டு திராவிட கட்சிகளும் சமூக நீதி பேசுறீங்க, நாங்க தான் உலகத்துக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தோன்னு பேசுறீங்கல்ல, உலகத்துக்கு நாங்க தான் கல்வி கற்றுக் கொடுத்தோன்னு பேசுறீங்கல்ல. உங்களால வந்து நீதியா ஒரு தேர்தலை கூட நடத்த முடியல இல்லைங்க. ரெண்டு கட்சிகளும் தான் அது பொறுப்பது. நீங்க இல்லைங்க அங்க போனா அவ திருடுவானுங்க, ஆனால் உள்ள போனோம்னா கத்தி எடுத்து நமக்கு கழிச்சிடுவானுங்க, அதனால நான் அவன் திருடிட்டு போட்டுன்னு வெயிட் பண்றேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுதான் நடக்குது. ரெண்டு கட்சி சொல்றேன், ஒரு கட்சி மட்டும் குறை சொல்லல. அப்படியே நீங்க வந்து இங்க ஒரு அநீதியான தேர்தலுக்கு வந்து துணை போறீங்க. அப்ப போட்டி இட்டீங்கன்னா அது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நீங்க போட்டியே இடலங்க. இப்போ மோனோபோலி இப்போ நாம் தமிழர் கட்சியில் வச்சுக்கலாம், டிஎம்கே மட்டும் தான் அங்கே தனியாக நிற்கும், மீதி சுயேட்சை தான் நிற்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன ஸ்ட்ராட்டஜி? நீ புறக்கணிக்கிறதுங்கிறது புறக்கணிப்பு மூலமாக திமுக தான் வந்து தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் ஒரு கொண்டு போகிற ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் இதே தாங்க அதிமுக நடக்குதுன்னு சொல்கிறேன் நான். அதிமுக ஆட்சி வந்தாலும் திமுக இப்படி பண்ணுது, புரிஞ்சுங்களா? அப்போ ரெண்டு கட்சி இப்படி மாறி இப்படி பண்ணிக்கிறாங்களே தவிர அதுதான் சொல்கிறேன். அவன் வந்து பத்திரமா வந்து யாருக்கும் தொல்லை இல்லாமல் அவன் எவ்வளோ திருடணுமோ திருடிட்டு போயிட்டுங்க. அந்த பேங்க்குள்ளே உள்ளே போனால் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாங்க, கத்தி எடுத்து சுட்டுருவாங்கன்னு ஒரு கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நின்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்டில் நம்ம அமைதியாக வாழ முடியுமா? ஒரு 4 பேர் அந்த தெருவில் கொலை பண்ணிட்டு இருக்காங்க, ஐயோ அந்த தெருவுக்கே போக வேண்டாம்னு போலீஸ்காரர் வந்து இந்த தெருவில் போனார்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டில் நம்ம அமைதியாக வாழ முடியுமா? ஸோ பொலிட்டிக்கலாக அது தவறுன்னு சொல்கிறேன் நான் யாருக்கு ஸ்டாண்ட் எடுத்து சொல்ல. அடுத்ததாக இறுதி கேள்வியாக நம்ம வச்சுக்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு. அந்த கூட்டத்தொடரில் நிறைய காரசாரமான விவாதங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆளுநர் புறக்கணிப்பாக இருக்கட்டும், ஆளுநர் புறக்கணிச்சதை இவர் வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போகிற போக்கில் சொன்னதாக இருக்கட்டும், அதே போல் வந்து ஒளிப்பதிவு துண்டிக்கப்படுதுன்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஒட்டுமொத்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
இல்லை நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடக்கத்துக்கும் இப்பொழுது வந்து முதலமைச்சருடைய அணுகுமுறையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுங்கிறது பார்க்குறோம். இப்போ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மக்களோடு நேரடியாக தொடர்பில் ஒரு கனெக்டிவிட்டி வர மாதிரியான பேச்சு பேசுகிறாரு. ஒரு டச்சுன்னு சொல்லுவோம்ல, அப்போது கொஞ்சம் வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறது, நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் உழைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் என்னுடைய மகன் என்னை வந்து அப்பாவாக பார்க்குறாங்க, மூத்தவராக பார்க்குறாங்க. இப்போ தான் வந்து ஒரு டச் வராரு. 3.5 ஆண்டுகள் செய்யல அவர். ஆனால் அந்த 3.5 ஆண்டுகளுக்குள் வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்து நிறைய வந்து மக்களுக்கான அதிருப்தி நிறைய ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்க போனால் இப்போ இருக்கிற 1000 ரூபா பணம், அப்புறம் மகளிரினுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட சில பொங்கலுக்கு 1000 ரூபா கிடையாது, அது இப்போ இந்த இது கொடுத்துட்டாங்களே பேருந்து, இந்த மாதிரி இலவசமெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இது தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கடன் மேலும் ஒரு 1.5 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு. அப்போ இன்னும் தேர்தலுக்கு போக போக இன்னும் அவர்கள் கடன் வாங்க வேண்டியது இருக்குது, இல்லை சிறப்பு திட்டங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கும். இப்போ திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு பணம் இல்லை. அதே போல் சம்பளம், ஊதிய பிரச்சனைகள் நிறைய இடங்களில் துறைகள் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அவர் இப்போ தான் மக்கள் வந்து நேரடியாக ஒரு ஆக்சஸ் வந்து மக்களும் முதலமைச்சருக்கான தொடர்பு இப்போ தான் வருங்க மாதிரி நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன காரணம்னா மக்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க, இவர் வேறு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். அது இல்லாமல் இப்போ மக்களை நோக்கிய பார்வையை திருப்பி இருக்காருன்னு பார்க்குறோம். ரெண்டாவது அந்த உரை கொஞ்சம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பொறுப்பு மிக்கதாக வந்து மாறி இருக்கு முதல்வர் தரப்பில். இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றை பார்க்குறோம். ஆனால் நிறைய சவால்கள் இருக்கின்றன, அது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அது வந்து மக்கள் நேரடியாக பாதித்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ அது எப்படி அடுத்தது கையாள போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுதான் இப்போதைய சூழ்நிலையாக இருக்குது. இதுக்கிடையில் அதிமுக மௌனமாக இருக்காங்க. இந்த ஒளிப்பதிவு பிரச்சனை வேறு வந்துச்சு. இல்லை நீங்கள் இது 2 பட்சியுமே பண்ணுறாங்க. நீங்கள் திரும்ப தான் சொல்லுவாங்களே, இதில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். அது நீங்கள் கேமராவை திருப்பாதங்கிற மாதிரியே நீங்கள் எதிர்கட்சி பக்கமே திருப்பாமல் நீங்கள் வச்சுட்டு இருக்கிறதில்ல. முதல்ல என்ன ஆயிடப்போகுது, இவங்க பதிவாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போது நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து பதிவாகணும். நீங்கள் இன்று வந்து கருப்பு சட்டையோடு வந்தார்கள், இன்று வந்து பேஜோடு வந்தார்கள் பதிவு பண்ணணும். அதே நீங்கள் அவைக்குறிப்புலேருந்து நீக்கிட்டின்னு வச்சுக்கங்களேன். அதே நீங்கள் வீடியோவிலே ரெக்கார்ட் பண்ணலன்னா நாளைக்கு இப்படி ஒரு இஷ்யூ நடந்ததோ இல்லை எதிர்கட்சி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கிறதே பதிவே ஆகாது வரலாற்றில். புரிஞ்சுங்களா? நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேசையை தட்டினார் அப்படின்னா அது எழுதுவாங்க, அவைக்குறிப்பில் இடம்பெறும் அது. சரிங்களா? அப்புறம் நாக்கை மடித்தார் அப்படின்னா இடம்பெறும். அதில் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் தொடங்கின காலத்துலேருந்து ரெக்கார்டங்களாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துடுறாங்க, ஒளிப்பதிவு கொடுக்க மாட்டேன்னாங்க. ஒரு டெமோக்ரஸி இல்லைல்ல. நீங்கள் ஒரு இருந்துட்டு போகுதுங்க. எதிர்கட்சின்னா சண்டை போட தாங்க எதிர்கட்சிங்கிறது எதுக்குங்க? ஆளும் கட்சியை வந்து கடிவாளம் போட்டு நிறுத்துறதுக்கு தான். அப்போ எதிர்கட்சி பேசவே கூடாது, எதிர்கட்சி செயல்படவே கூடாது. அந்த பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை பாருங்க, யாரும் போராட்டத்துக்கு வந்தால் கூட உடனே வந்து என்னை கைது பண்ணி போட வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, நான் இதுதான் அது நீங்கள் அந்த பாயிண்ட் ஒரு விஷயம் நினச்சேன். நான் வந்து சர்வாதிகாரி கிடையாது, தமிழ்நாட்டில் இதுவரை 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கேன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலினே பேசுறாரு. அது ஏன் இவ்வளோ போன வாரம் தான் நடந்துச்சு, மக்கள் பார்த்தாங்கல்ல. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லைங்களா? அது வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ வரது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கூட எவ்வளோ இருந்தபோது நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் இவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் பாருங்கள், அது ஒருவேளை முதலமைச்சரோட கவனத்துக்கு வராமல் கூட நடந்திருக்கலாம். நம்ம அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது நமக்கு தெரியாது. இப்போ காலையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கல்லங்க, வந்தால் 1 மணி நேரம் வந்து அவங்க கத்திட்டு போயிருக்கு போகிறாங்க. இவங்களை இழுத்து பிடிச்சி சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு அப்புறம் ஆட்டுக்கோட்டைகளில் போட்டு இதெல்லாம் ஒட்டுமொத்த ஊடகங்களோட அட்டென்ஷனும் அது போய் வந்து அரசுக்கு தானே கெட்ட பேர். வந்தால் என்னங்க சொல்ல போகிறாங்க, நீங்கள் கண்டுபிடி குற்றவாளியை கண்டுபிடி, திமுக ஒளிகன்னு 4 கத்திட்டு போக போகிறாங்க. அவங்க கத்துனதுனால நீங்கள் ஒளிஞ்சா போக போகிறீங்க. அப்போ அதை நீங்கள் 1 மணி இதெல்லாம் டிப்ளமசின்னு சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் டிப்ளமசி. நீங்கள் வந்து அவள் சண்டை போடுறா, இப்போ இதே கலைஞர் இருந்தான்னு வச்சுக்கலாம், தொடர்ந்து ஒருத்தர் எதுக்குறாரு, நான் கூப்பிட்டு பக்கத்தில் குறைச்சிக்குவார். ஆமாம், சரிங்களா? அவருடைய ஸ்ட்ராட்டஜி நிமிரவே மாட்டான் அவன். ஸோ இதெல்லாம் ஒரு தந்திரங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து கடைபிடிச்சு இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன இந்த பட்டியல் எல்லாமே 2026 எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எதிரொலிக்கும், கண்டிப்பாக எதிரொலிக்கும். நீங்கள் இன்னைக்கு வந்து பொள்ளாச்சி இஷ்யூ மக்கள் இப்போ பேசுறது இல்லையா? இல்லை, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் இப்போ ஏன்னா தொடர்ந்து இப்போ இந்த ஒரு நீங்கள் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்குது. எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையாச்சுன்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பாருங்க அப்படிங்கிற சொல்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. மற்ற மாநிலங்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு என்னங்க, நம்ம மாநிலத்தில் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம எப்போ அதை ஒப்பீட்டுக்காக பார்க்குறதுங்கிறது வந்து அது சரியான இது இல்லை. இன்னும் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு மக்கள் அச்சம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு மது போதை அது வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. அப்புறம் வந்து போதை பண்பாடுங்கிறது வந்து புதுசாக ஒன்று உருவாகி இருக்குமா இளைஞர்கள் மத்தியில், இதெல்லாம் பெரிய இஷ்யூங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் பேருந்தில் ஏறுனா ஒரு பேருந்துலையாவது நீங்கள் தகராறு பண்ணாத ஒரு குடிமகனை பார்க்க முடியாது. ரயில்லையோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தகராறு பண்ணி இருக்கிற ஆட்களை பார்க்குறோம். இதெல்லாம் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள். இது பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கி பேசுகிறாரு அவர், செயல் வேறையாக இருக்குல்ல. சொல்லும் செயலும் ஒன்றுன்றாரு. அவருக்கு விருப்பப்படுறாரு. அவர் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கணும், எல்லாமே அவர் நல்ல தான் செய்வோம், அது நல்ல எண்ணத்தோடு அவர் பேசுகிறாரு. ஆனால் நடைமுறையில் நிர்வாகத்தில் அப்படி இல்லை. அதை தான் நம்ம சொல்ல வரோம். சரி, பல்வேறு விஷயங்கள் நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையணும். நன்றி, வணக்கம்.